கிராம பொருளாதாரத்தை உயர்த்துறதுல பால் உற்பத்தி பெரும் பங்கு வகிக்குது. கிராமத்துல தான் பல 100 ஏக்கர் நிலம் வைத்திருப்போர் முதல் நிலமற்ற விவசாயிகள் வரை இருப்பாங்க. பொதுவாக எல்லார்கிட்டையும் கறவை மாடுகள் கட்டாயமா இருக்கும். விவசாயிகளின் துணை வருவாய்க்கான ஒரு ஆதாரமா இருக்கிறது இந்த பசு, எருமை, ஆடு வளர்ப்பு போன்றவைதான். இதன் வருவாயை நம்பிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கால்நடைகள் அனைத்தும் எதிர்பாராம இறக்க நேரிடலாம். அல்லது இந்த கால்நடைகள் விபத்திலேயோ பெருவெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவால அடிச்சிட்டு போனாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கால்நடைகள் இறந்து போச்சுன்னா அதை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இந்த இழப்பை அவங்களால ஈடு செய்யவே முடியாது. ஆனா அதே நேரத்துல இறந்த கால்நடைகளுக்கு ஈடாக ஒரு தொகை கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம இந்தியால 70கள்ல மட்டும்தான் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது சும்மா வருது இல்ல, பேரழிவை ஏற்படுத்திட்டு போயிடுது. அப்புறம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறது என்னமோ நாம தான். அதுக்காக தான் அரசாங்கம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா அது மட்டும் பத்தாதுங்க. வீட்டுல பெத்த புள்ள மாதிரி நம்ம கால்நடைகள் வளர்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் யோசிச்சிருப்பாங்க போல அரசாங்கம். கடைசியில 2005ல கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அவங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா அவங்களுடைய கால்நடைகளோட இழப்புக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அது என்ன அமௌண்ட், யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, என்னென்ன காரணம் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்க யுவராணி. கால்நடை காப்பீடு, இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது வந்து ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு தெரியதும் இல்லை. ஏன் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் நிறைய உயிரிழப்பு, அதாவது கால்நடை உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு. நிறைய அந்த இடத்துல வந்து கலவரங்கள்லாம் வரும். இந்த கலவரங்கள்ல இறந்த கால்நடையோட மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேல கால்நடைகள் வந்து இறந்திருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு லட்சம் கால்நடைகள் வந்து இறந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஒரு கால்நடை கூட இன்சூர் பண்ணல. சப்போஸ் இன்சூர் பண்ணியிருந்தா பிரச்சனைகள் வந்திருக்குமா? கோர்ஸ் இறந்திருக்கும். ஆனா இறந்திருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரத்துல எந்த ஒரு பாதகமும் வந்திருக்காது. பாதகம் வந்தாலும் அதை இந்த இன்சூரன்ஸ் வழியா ஈடு கட்டியிருக்கலாம். குடும்பங்கள் நிம்மதியா இருந்திருக்கும். அப்போ இந்த இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம்? லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஆல்ரெடி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும்ல, அதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, கால்நடைகளுக்குலாம் வந்து திடீர்னு ஏதாவது நோய் வந்துருச்சு, இல்லை ஆக்சிடென்டால இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க்லேருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக. அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற அந்த லைவ்லிவுட் ரிஸ்க் ஒன்று இருக்கு. அதை தவிர உங்களோட பணம் இது வந்து நிறைய நஷ்டமாயிடும். அந்த நஷ்டத்திலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி மீட்டு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதை கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2005, 2006 இந்த ஆண்டுல வந்துட்டு சும்மா சாம்பிள்பா, நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சாம்பிள் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு பெரிய அளவில் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் விடுவீங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டோ இல்லை 10 ப்ராடக்ட்டோ பண்ணிட்டோ இல்லை குறிப்பிட்ட சில கடைகளுக்கோ வந்துட்டு இது நல்லா போதா அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னு பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 2005, 2006 இந்த வருஷத்தில் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 100 நகரங்களுக்கு. அந்த 100 நகரங்களுக்கு இது வந்து நன்மையை சேர்க்குதா, வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த இயர்லையும் வந்துட்டு அடுத்த 100 நகரங்களுக்கு கொண்டு வந்தாங்க. 2014 நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், இது கீழே இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு. இது ஃபுல்லா வந்துட்டு கண்ட்ரோல், இதோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே வந்துட்டு மத்திய அரசு தான் பண்ணுது. இந்த லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கிராஸ் பிரீட், ஹை ஈல்டிங் கேட்டில், அதாவது அதிகமா பால் தரக்கூடிய மாடுகள், அதுக்கப்புறமா எருமைகள், இவங்க எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு வேரியேஷன் இருக்கும். நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இவ்வளோ விலை, இந்த ஏரியாவில் இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பிளேஸில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா பொருட்களும் இருக்கும். அதே மாதிரி மாடுகளுக்கும் இருக்கும், லைஃப் ஸ்டாக் எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் இந்த கிராஸ் பிரீடு, ஹை ஈல்டிங் கேட்டில், பஃபலோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கெட் பிரைஸ்லயே எந்த இடத்துல அதிக விலை இருக்கோ அந்த அதிக விலைக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். கால்நடைகளுக்கு கூட இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஆப்வியஸா
ஓ மை காட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் எந்தெந்த ப்ரீடுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த ஒரு மாட்டுக்கு தான் கொடுப்பாங்களா, இந்த ஆட்டுக்கு தான் கொடுப்பாங்களா, இல்லை எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் அவ்வளோ டீட்டெயிலாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த திட்டம் எதுக்காக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மொத்த விஷயத்தையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கால்நடை காப்பீட்டு திட்டம், காப்பீட்டு பலன்களை பெறுதல் அப்படிங்கிறது தான் அந்த கோர்ஸுடைய பேரு. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். கிராம பொருளாதாரத்தை உயர்த்துறதுல பால் உற்பத்தி பெரும் பங்கு வகிக்குது. கிராமத்துல தான் பல 100 ஏக்கர் நிலம் வைத்திருப்போர் முதல் நிலமற்ற விவசாயிகள் வரை இருப்பாங்க. பொதுவாக எல்லார்கிட்டையும் கறவை மாடுகள் கட்டாயமா இருக்கும். விவசாயிகளின் துணை வருவாய்க்கான ஒரு ஆதாரமா இருக்கிறது இந்த பசு, எருமை, ஆடு வளர்ப்பு போன்றவைதான். இதன் வருவாயை நம்பிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கால்நடைகள் அனைத்தும் எதிர்பாராம இறக்க நேரிடலாம். அல்லது இந்த கால்நடைகள் விபத்திலேயோ பெருவெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவால அடிச்சிட்டு போனாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கால்நடைகள் இறந்து போச்சுன்னா அதை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இந்த இழப்பை அவங்களால ஈடு செய்யவே முடியாது. ஆனா அதே நேரத்துல இறந்த கால்நடைகளுக்கு ஈடாக ஒரு தொகை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆபத்து காலங்கள்ல ஆபத்பாந்தவன் மாதிரி ஏதாவது ஒரு உதவிக்கரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? விவசாயிகள் நஷ்டமும் ஈடு செய்யப்படும், அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாது. அதற்காக மத்திய அரசு கொண்டு வந்ததுதான் இந்த கால்நடை காப்பீடு திட்டம். கால்நடை காப்பீடு திட்டம் என்பது விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் கால்நடை மரணத்தால ஏற்படும் இழப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஒரு செயல்முறை. இதுல 2 நன்மைகள் இருக்கு. ஒண்ணு, கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு இழப்பீடு வழங்கி அவங்களுக்கு பாதுகாப்பை வழங்குறது. இன்னொன்னு, கால்நடைகளின் காப்பீடு பலனை மக்களுக்கு சொல்லி கால்நடைகளின் மகத்துவத்தை எடுத்துரைத்து அதன் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களின் மதிப்பை கூட்டுவது. அதாவது கறவை மாடுகள் மூலம் கிடைக்கும் பால் முதல் சாணம் வரை எல்லாவற்றையும் வித்து பணமாக்கலாம். அது கறக்கும் பாலின் அளவை பொறுத்து காப்பீடு பண்ணிக்கலாம். ஒரு வகையில இதுவும் ஒரு பயிர் காப்பீடு திட்டம் போலதான். ஆனா இப்படி ஒரு திட்டம் இருப்பதே பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரியறதில்ல. கால்நடை மருத்துவமனைக்கு சென்று இது குறித்து விவரம் கேட்டா கண்டிப்பாக கிடைக்கும். கால்நடைகள் இருக்கும்போது விவசாயிகளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய இழப்பீடு தொகை கிடைக்காம போயிடும். வழக்கமா அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தா அது வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டே தான் போகும். ஆனா சரியான விழிப்புணர்வு இல்லாததால கால்நடைகளுக்கான காப்பீடு செய்யும் விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிட்டு வருது. அரசு என்னதான் விளம்பரப்படுத்தினாலும் கவர்ச்சிகரமான சலுகைகள் அறிவிச்சிருந்தாலும் ஏனோ கால்நடைகளுக்கான காப்பீடு திட்டத்தின் பலன் விவசாயிகளிடம் எதிர்பார்த்த அளவுல போய் சேரல. மக்களவையில் மார்ச் 13, 2018 அன்று இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2014, 2015 ஆண்டுல 14.8 லட்சம் கால்நடைகள் காப்பீடு செய்யப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016, 2017 7.44 லட்சமாகவும் குறைஞ்சிருச்சு. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2.97 லட்சம் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல 2.2 லட்சம் கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு அதிகமா இல்லாததுதான் காரணம். இந்த வீடியோல கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ், கால்நடை காப்பீட்டு திட்டத்தை பத்தின ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கும். பட் இதை வச்சு மட்டுமே நம்ம எங்க போய் எந்த விஷயத்தையும் வாங்கிட முடியாது, நமக்கு கிடைச்சிடாது. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் நாங்க வச்சிருக்கோம். கால்நடை காப்பீட்டு திட்டம், காப்பீட்டு பலன்களை பெறுதல் அப்படிங்கிறது தான் அந்த கோர்ஸுடைய பேரு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன். செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல எத்தனை ஆடு மாடு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.